சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை இந்த வருடம் அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்பில் இன்று சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சிவத்திரு சைவ சித்தாந்த வித்யாநிதி மீ சிவசண்முகம் ஐயா அவர்கள் கோவையில் இருந்து. ஐயாவுடைய ஊர் கோவைன்னு சொன்னாலும் அவர்கள் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, ஐயா அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கால் பண்ணால் நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறேம்மா, இப்போ ஜெர்மனியில் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் சைவ பணிகளுக்காக அது கண்டிப்பாக நாம் ஐயாவுடைய திருவடியை திசை நோக்கி நாம் வணங்கி செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தெரியாத ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தவர்களுக்கும் ஐயா எளிமையான உரையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி சைவ சித்தாந்தத்தையும் திருமுறைகளையும் பரப்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து ஐயா அவருடைய வகுப்புகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கடினமான தலைப்புகள் தான் ஐயா எடுத்து எப்போவுமே பேசுவாங்க. துகளறுபோதம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, திருமந்திரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு மாபாடியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயாவுடைய வகுப்புகள் எல்லாமே சாதாரணமாக எடுத்து படித்து புரிகிற அளவுக்கு இல்லாத அந்த மாதிரி உள்ள தலைப்புகளை தான் ஐயா எடுத்து பேசுவது அவருடைய வழக்கம். அந்த விஷயத்தில் இன்று மிக எளிமையாக நமக்கும் புரியும் விதமாக மழைவேட்டல் பதிகங்கள் பற்றி ஒரு சிறப்பு பொழிவாற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். மானேர் கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள விளக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிறுலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கான வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சிங்கப்பூர் நம்பி ஆரூரன் இலக்கிய ஆய்வு மன்றத்தின் சார்பிலே சிந்தனைக்கும் வழிபாட்டிற்குமாக மலைவேட்டல் பதிகங்களை எல்லாம் இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கோடை காலத்தினுடைய உச்ச பகுதியிலே சிந்திக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திலே தலை சிறந்த ஓதுவா மூர்த்திகளை கொண்டு அதற்குரிய பண்ணிலே அதையெல்லாம் பாடி காட்டவும் எல்லோரும் சேர்ந்து பாடவும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அந்த பதிகங்களுடைய சிறப்பும் காலத்தால் அதனுடைய இன்றியமையாமையும் குறித்த ஒரு சின்ன அறிமுக உரை இது. ஒரு நாட்டினுடைய வளம் என்று சொல்லும் பொழுதே அங்கு உள்ள நீர் வளத்தை மையமாக வைத்து பேசுவதுதான் நம்முடைய இலக்கிய மரபாகவே இருந்தது. கைலாய சிறப்பை சொல்லி அதன் பின்னர் நாட்டு சிறப்பு என்று சோழ நாட்டு சிறப்பை சொல்ல வந்த சேக்கிழார் சுவாமிகள்
பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்பொலி சோழர் காவிரி நாட்டு இயல்பு அதனை யான் நவிழலுற்றேன் என்றுதான் சொல்றார். சோழ நாடு என்று சொல்வதற்கே சோழ மன்னர்கள் சென்று கைலாயத்திலே புலிக்கொடியை நாட்டிய பெருமை என்று சொன்ன பெருமான் அந்த நாட்டினுடைய பெயரை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார் என்று சொன்னால், இது சோழ நாடு என்றும் வளவ நாடு என்றெல்லாம் சொல்லாமல் காவிரி நாட்டு இயல்பு அதனை யான் நவிழலுற்றேன் என்றுதான் ஆரம்பிச்சார். அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லும் பொழுதே சோழ நாட்டினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் காவிரி பாய்கின்ற மாநிலம் அது என்பதுதான் அந்த ஒரு பெரிய சிறப்பை காட்டினார். அந்த காவிரியினுடைய அது சொல்லும் பொழுது அதனால சூட்டிய குன்றின் பனிவரை குன்றின் உச்சியில் இமயமலையில் மேல சூட்டிய வளர்புலி சோழர் அங்கு புலிக்கொடியை நாட்டிய அந்த சோழர்கள் நாடு எது என்று சொன்னால் காவிரி நாட்டு இயல்புனர். காவிரி பாய்கின்ற அந்த சோழ நாட்டினுடைய இயல்பு என்று சொல்லி நீர்வளத்தை மையமா வைத்துதான் நாட்டினுடைய வளம் பேசப்படுகிறது. செய்ய மால்வரை வயல் தலைமை சார்ந்தது, செய்ய பூமகளுக்கு நற்செவிலி போன்றது, வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும் உய்யவே சுரந்து அழித்து ஊட்டு நீரது என்று சொல்லி காவிரியினுடைய பெருமையை சொல்வார். செய்ய மால் வரையில் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தலைமை போன்றது, செய்ய பூமகளுக்கு நற்செவிலி போன்றதுன்னார். இந்த உலகத்திற்கு பூமகள்னா இந்த உலகத்திற்கு செவிலி போல வளர்ப்பு தாய் போல சிறப்பு தருவது இந்த நீர்வளம் தருகின்ற காவிரி என்று. வையகம் பல்லுயிர் வளர்த்து நாள்தோறும், பல்லுயிர் வளர்த்துன்னா பல வளங்களையும் தந்து உதவி இந்த உயிர்களுக்கெல்லாம் நாள்தோறும் உய்யவே சுரந்து அழித்திட்டு நீரது என்று சொன்னால் சுந்தரமுத்தைய உரையில சொல்வார், பல வளங்களையும் தந்து உதவுவோடு தானும் உணவாய் அமைந்திருப்பது. என நீர் என்பது ஒரு உணவு. எப்படி நமக்கு உயிர் வாழ்வதற்கு இந்த காற்று அவசியம் என்று சொல்லுகிறோமோ, உணவு அவசியம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல நீரும் அவசியம். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வானரும் பிறர்னு சொல்லும் பொழுது அங்க புற்றுமாய் மரமாய் நின்ற அடியார்கள், முனிவர்கள், தேவர்கள், அங்க அவர்களுக்கு தேவை என்ன சொன்னார் பாருங்க, புனல் காலே உண்டியாயினர் அதனால உணவாகவே நீரை அருந்தி நின்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த நீர்வளத்தினுடைய சிறப்பு ரொம்ப இன்றியமையாதது. நீர்வளம் குன்றினால் அந்த மன்னருடைய ஆட்சியே கவிழும். அப்படித்தான் ஒரு அமைப்பு. இதை நம்ம வரலாறுல நால்வர் பெருமக்களுடைய வரலாறுலயே கூட அந்த நீர்வளத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்றோம். திருவாரூர் பாணத்துல சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் வாழ்ந்த அந்த பாண்டி நாடு வைகையினால் சிறப்புற்று விளங்கியது என்று நீர்வளம் சிறப்பாய் இருந்ததாகத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் ஒரு சேர திருவேலிமலையிலே எழுந்தருளி சில பதியங்கள்லாம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமா அங்க இருந்து மடம் அமைத்து அன்பர்களுக்கு சோறிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, எதிர்பாராத வகையிலே இருந்த பஞ்சம். அடியார்கள் எல்லாம் உணவுக்கு சிரமப்படுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு நீர் வளம் குன்றிற்று, அதனால் வயல் விளையவில்லை, தானியங்களுக்கு தட்டுப்பாடு. அதனால இவர்கள் இருவருமாய் இருந்து அந்த பணியினை சுவாமியர்களை வைத்து செய்தான். அதுதான் சொல்லணும். ஏன்னா 2 பேருக்கும் பொற்காசு கொடுத்து செய்யறான்னா சுவாமி இவர்களையும் இந்த உலகுக்கு காட்டி அதே போல அடியார்கள் மக்கள் மீது அவனுக்கு இருந்த கருணையையும் புலப்படுத்திய ஒரு நிகழ்வு. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது 7ஆம் நூற்றாண்டுல நடந்ததுன்னா பின்ன 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரருடைய காலத்திலும் கூட குண்டையூர்களார் வருத்தப்படுகின்ற அளவிலே அங்கு ஒரு பஞ்சம். என பொதுவா பறவையார் மாளிகைக்கு முறைமுறையாய் அனுப்பி கொண்டிருந்தவர் அப்பொழுது அந்த தானியங்களை எல்லாம் அனுப்ப முடியவில்லை என்று சங்கடப்படும் பொழுது நாம் அதை பார்க்கிறோம். கோழிலே இவர் போய் பாடுகின்றதெல்லாம் லீல நினைந்தடியேன் உமை நித்தலும் வைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலே எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணி என அது ஒரு அற்புத பதிகமாகவும் ஒரு பாடலாம் அமைந்திருக்கு. ஆனா அதற்கு இன்றியமையாத பின்னாடி இருந்த காரணம் என்னன்னு சொன்னால், முறையா கொடுத்து கொண்டிருந்த குண்டையூர் கிளாரால அப்ப கொடுக்க முடியாத ஒரு நிலை உருவாச்சு. காரணம் என்னன்னா நீர்வளம் குன்றியது. இதையெல்லாம் அப்ப பார்க்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய வளம், மக்களுடைய மகிழ்ச்சி என்பது எதில் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால் நீர் வளத்துல. அந்த மாதிரி ஒரு சூழலை நம்மீதெல்லாம் கொண்ட பெரிய கருணையினால்
ஞானசம்பந்த பெருமான் 7 பதிகங்கள் முதல் திருமுறையிலேயே வந்து அமைத்து தந்திருக்கிறார். மேகராக குறிஞ்சி என்கிற இந்த பண்ணுல இன்றளவும் இந்த பண்ணை முறையாக இந்த பாடலை பாடுபவர்களுக்கெல்லாம் அங்கு மழை பெய்யும் என்பது நிச்சயம். அது இந்த பண்ணினுடைய அமைப்பு. சில பண்களுக்கு அப்படி அமைப்பு, அதெல்லாம் அந்த ஓதுவாமூர்த்திகள் தான் சொல்லணும். இந்த அளவுங்கிற பண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கி ஒன்றை கேட்டு பெறுகின்ற ஒரு பதிகம். அந்த பண்ணிக்கே ஒரு சிறப்பு. அவ்வாறு கேட்கும் பொழுது சுவாமி கருணை கூர்ந்து அதை கொடுக்கிறான். அதே போல இந்த மேகரா குறிஞ்சிங்கிற இந்த பண்ணினுடைய சிறப்பு, இதை பாடுகின்ற இடத்திலே மழை பெறுமாறு சுவாமி அருள் புரிகின்றார். 7 பதிகங்கள். திருக்கழுமலம், சேவுயரும் தென்கொடியான் என்ற ஒரு பதிகம், திருவையாறு புலனைந்தும் பொறிகலங்கிங்கிற பதிகம், திருமுதுகுன்றம் மெய்த்தார் சுவையும் என்கின்ற பதிகம், திருவேளிமிழலை அங்கு ஏரி செய்யும் வடவாளின் என்கின்ற பதிகம், திரு கச்சியேகம்பத்துல வெந்த வெண்பொடி என்கின்ற பதிகம், திருப்பரியலூர் வேரட்டத்துல கருத்தன் கடவுள் என்ற பதிகம், திருப்பராய்த்துறையில நீர்வு சேர்வதோர் மேனியர் என்று 7 பதிகங்கள் முதல் திருமுறையில கிட்டத்தட்ட 8 பண்கள்ல அமைந்த பெற்ற அந்த திருமுறை 136 பதிகங்கள்லாம் நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம், தக்கேசி, குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, மேகரா குறிஞ்சி, பின்னர் யாழ்மொழி என்பது ஒரு பண் என்று அமைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அது பண் என்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், அது ஒரு பண்ணுன்னு அமைத்துக் கொண்டா. இப்படி வந்து கிட்டத்தட்ட 8 பண்களிலே அமைந்த அந்த முதல் திருமுறையிலே மேகராக குறிஞ்சி என்ற இந்த பண்ணிலே 7 பதிகங்கள் இவ்வாறாக அமைந்திருக்கிறது. தமிழ் பதிக வரிசையிலே இந்த பண் அமைப்பிலே குறிஞ்சி என்ற ஒரு அமைப்பு, வியாழக்குறிஞ்சி என்ற ஒரு அமைப்பு, மேகராக குறிஞ்சி என்ற ஒரு அமைப்பு, இதெல்லாம் முதல் திருமுறையிலே வந்திருக்கு. ஞானசம்பந்தருடைய பின்னால 3ஆம் திருமுறை அந்தாளி குறிஞ்சி என்று ஒன்று திரும்ப வருது. இப்படி எல்லாம் குறிஞ்சியிலேயே நிறைய அதை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மேகராக குறிஞ்சி என்கின்ற இந்த பண்ணானது, இந்த பண்ணிலே ஞானசம்பந்தர் பாடிய இந்த பாடல்கள் எல்லாம் இன்றளவும் அதை முறையாக பாடும் பொழுது மழை பெய்கின்றது, அதனால பஞ்சம் தீர்க்கப்படுகின்றது என்கின்ற ஒரு அருள் நிகழ்வை நாம் காண முடிகிறது. இந்த அமைப்பிலே ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த 7 பதிகங்களும் ஞானசம்பந்தர் வந்து மழை வேண்டி எல்லாம் வந்து பாடல. ஆனா அது இன்னைக்கு மழையை தருகிறது. ஆனா ஒரு மழை வேண்டி பாடலைன்னா கூட அந்த 7 பதிகங்களையும் முறையா உள்ள படிக்கும் பொழுது ஒரு குறிப்பு தெரிகிறது. 7 பதிகங்களிலும் மழை பற்றியும் மழை பொழியும் மேகம் பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப ஞானசம்பந்தருடைய திருவுள்ளம் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த பின்னாடி வரக்கூடிய மக்களும் நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கருணை. சுவாமியினுடைய கருணை அப்படியே ஞானசம்பந்தருடைய கருணை. ஆனால் அந்த கருணையான அமைப்பை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, இது வந்து மழை வேண்டி பாடப்பட்ட பதிகம், அற்புத நிகழ்வாக அப்படி கூட இல்லை. இது உயிர் எழுப்பிய பதிகத்தை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நிறைய அற்புதமான பதிகங்கள் எல்லாம் பொன் வேண்டி பாடி பெற்ற பதிகம் அப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இது வந்து எங்கேயும் மழை வேண்டி பாடி அதனால மழை அப்படின்னு அற்புத நிகழ்வாக வரலாற்றிலே வந்து பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் கூட, ஞானசம்பந்தருடைய திருவாயில இருந்து வந்த இந்த பதிகங்கள்ல ஒவ்வொரு பதிகத்திலையும் மழை பற்றியும் நீர் வளம் பற்றியும் மழை தருகின்ற மேகம் பற்றியும் இப்படித்தான் அமைந்திருக்கு. அது ஒரு பெரிய அமைப்பு. இந்த மலைவேண்டல் பதிகங்கள் என்று சிந்திக்கும் பொழுது நம்ம ஆரூர் பெருமானையும் சிந்திக்காமல் முடியாது. இது 7 பதிகங்கள் மலைவேட்டல் பதிகங்கள் இப்படி இருந்தாலும் கூட, பெருமானுடைய சீர்மிகு செயல்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்கின்ற திருப்பன்கூர்ல மழைக்காக முன்னர் வேண்டி கேட்டுக்கொண்டதும், அதற்காக பன்னீர் வேலி கொடுத்ததும், பின்னர் மலையை நிறுத்துவதற்காக மீண்டும் பன்னீர் வேலி கொடுத்தோம், அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான் பெருமான் என்று ஒரு பதிவு செய்கிறார். ஒரு அருமையான ஒரு வரலாற்று செய்தியை அங்கு ஆரூர் பெருமான் நமக்கு பதிவு செய்கிறார். வையகமுற்றும் மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகும் உய்ய கொள்கை எங்களை மற்ற ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும்
பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்ட அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானேங்கிறார். அப்ப முன்னமையே வையகமுற்றும் மாமலை மறந்து, அப்ப ஒரு பஞ்சகாலம் மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் 12 வேலி முதலே கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்துதான் சுவாமிகிட்ட டீல் போடும்போது கொஞ்சம் சரியா போடாம விட்டாங்க. மழை பெய்யணும்னாலும் 12 வேலி கொடுத்தாங்க. அவர் 12 வேலி வாங்கிட்டு மழையை விடாம பெய்ய வச்சார். அது அவருடைய திருவிளையாட்டுன்னு வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவருடைய கருணை எப்படி. அதனால நான் கேட்டா கொஞ்சமா கொடுக்கறதுன்னு இல்லை, அவர் கொடுக்கறதே நிறைய தான். அதனால என்ன பண்ணார், 12 வேலின்னு கொட்டி தீர்த்தது மழை. ஆனால அந்த அந்த கொட்டி தீர்த்ததுங்கிற கூட அது சுந்தர் ஒரு நயமா ஒரு வார்த்தை வைப்பார் நடுவுல. மழை பெய்கிறது அப்படின்னா மேகம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப மேகம் இருண்டு கொண்டிருக்கிறது மழை வரும், நம்ம அப்படிலாம் சொல்லுவோம். ரொம்ப கருமேகமா இருக்கு மழை கொட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா சுந்தரர் என்ன சொல்றாரு, பெருமானுடைய திருவருள் வெண்மேகமும் மழை பொழிந்ததுங்கிறார் அந்த இடத்துல. அது கருமேகமா இல்ல, ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்தோம்னாரு. வெண்மையா இருக்கிற மேகம் மழை எங்கேயுமே பெய்யறதா வரலாறே கிடையாது. ஆனா சுவாமி நினைச்சான்னு செய்வான், சுவாமி நினைச்சா இப்படி செய்வாங்கிறத சுந்தரர் சொல்லுவார் நமக்கு. அப்படி ஒரு அருமையான இடம். ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்தும் எங்கும் பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் 12 வேலி கொண்டருளும். அப்ப பெயர்த்தும் 12 வேலின்னா இப்ப திரும்பவும் 12 வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நின் திரு அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்குருளானே என்று பாடுற. அப்ப அந்த பஞ்சத்துக்காக பெருமானை வேண்டி இன்னைக்கு கூட அடிக்கடி நினைக்கிறது உண்டு. இந்த மழை போன்ற சில நிகழ்வுகள் எல்லாம் முழுக்க முழுக்க இறைவன் அவன் கையில வச்சிருக்கிறான். அறிவியல் முன்னேற்றமாக இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்த சுவாமி எப்ப மழை பெய்யும் அல்லது எவ்வளவு மழை பெய்யுங்கிறத அவங்க கையில தான் வச்சிருக்கிறான். இன்னை வரைக்கும் ஏதோ செயற்கை மழையெல்லாம் முயற்சி செய்து கூட அது முழுமையாக அளவுல நம்மளால கொண்டு வர முடியல. அப்ப இதெல்லாம் என்னன்னா சுவாமி இந்த உயிர்கள் மீது உள்ள கருணையினால் அவன் செய்கின்ற செயலும், அது அவனுடைய கருணை திறம் என்றாலும், அவனுடைய முடிவிலாம் ஆற்றல் என்று சொல்லுகின்ற என் குணத்திலே ஒன்றாய் அது அவனுடைய ஆற்றலாகவே மட்டுமே வைத்திருக்கிறான் சுவாமி. அதனால இன்னைக்கு மழை வேணும்னா என்னன்னா பெருமானை வேண்டத்தான் செய்ய முடியுமே ஒழிய நம்ம அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் மே 4ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை இருக்கின்ற இந்த கோடைகால அக்னி நட்சத்திர இந்த காலத்திலே அடியார்கள் அன்பர்கள் ஓதுவாமூர்த்திகளோடு இணைந்து இந்த பதிகங்களை 7 பதிகங்களையும் முறையாக பண்ணோடு பாடினால் நிச்சயமாக மழை பெறும். மழை பெறுகிறது என்று சொன்னால் நீர்வளம் பெருகும். அதனால என்ன ஆகும்னாரு, வயல்கள் எல்லாம் செழிக்கும், தானியங்கள் செழிக்கும், விலைவாசி குறையும், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால தானியம் மாகேஸ்வர பூஜை ஆசீர்வாதம் சொல்லும்போது கூட அதான் சொல்றாரு, இத்தானத்திலே அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நடைபெறும் பொருட்டு அருள்கிறார். அது சொல்ல முன்னாடி மாதம் மும்மாறி பொழிந்து தானியம் முதலிய எல்லா வளங்களும் செழித்து ஓங்கும் பொருட்டு அருள் உருவீராக என்றுதான் முறைமுறையா திருமணங்கள்லயும் திருக்கோயில்கள்லயும் அன்பர்கள் இல்லங்கள்லயும் நடக்கக்கூடிய மாகேஸ்வர பூஜையில ஆசீர்வாதத்துல சொல்லும் பொழுதே என்ன சொல்றாங்க பாருன்னா, அங்க சொல்லும் பொழுது அதைத்தானே சொன்னார். மாதம் மும்மாறி பொழிந்து தானியம் முதலா எல்லா வளங்களும் செழித்து ஓங்கும் பொருட்டு அருள் உருவீராக. அது இருந்ததுன்னா அடுத்தால ரொம்ப எளிமையா இந்த தானத்தில் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நடந்து வரும் பொருட்டு அருள் புரிவீராக அப்படியெல்லாம் அந்த சிறப்பை எல்லாம் ஏற்கனவே அமைத்திருக்கிறார்கள். அதுல இந்த அறிமுக உரை என்பதனால இந்த 7 பதிகங்கள்லையும் 7 பதிகங்கள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், குறித்து வைத்துக் கொள்ளலாம். 1வது திருமுறையிலே 129வது பதிகத்துல இருந்து 135வது பதிகம் வரை அதான் மேகரா குறிஞ்சில பாடப்பட்ட 7 பதிகங்களும். அதுல பதிகத்துல ஒவ்வொரு பாடலாவது ஒரு சின்ன நினைவூட்டுவது போல எடுத்து காட்டலாம் என்பதான் சிந்தம். திருக்கழுமலத்துல முதல்ல சேவுயரும் தென்கொடியான் அந்த அந்த பாட்டு ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நீருடைய வளம் சிறப்பு சொல்ற. சேவுயரும் தென்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்து அவன்பால் நாவியலும் மங்கையோடு நான்முகன் தாழ் வழிபட்ட கோயில் வழிபட்ட நலங்கொள் கோயில் வாவிதொரும் வன்கமல முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியரும் கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும் கழுமலமே. சேவுயரும் தென்கொடியான் சேனா இடப வாகனம், அதனால இடபத்தை இடபக்கூடிய உடையவன். சேவுயரும் தென்கொடியான்
திருவடியே சரண் என்று சிறந்து அவன்பால் நாவியலும் மங்கையோடு நான்முகன் தாழ் வழிபட்ட நலங்கொள் கோயில்னர். நாவியலும் மங்கைனா சரஸ்வதிய, நாவியலும் மங்கையோடு நான்முகன் பிரம்மன். அவன் வழிபட்ட பெருமானுடைய திருவடிகளை வழிபட்டு பெருமை பெற்ற இடம் எதுன்னா சிறுகாழி கழுமலத்தன். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்றுதான் சொல்றார். ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்தன்னு தான் சொல்றார். அதனால பீடுடைய பிரமாபுரம் என்பது பீடுனா பெருமைன்னு அர்த்தம். பெருமையுடைய பிரமாபுரம் என்று சொல்வதற்கே ஒரு காரணம் என்று காட்டினார்னா, பிரம்மாபுரம் என்று சொல்லி பிரம்மன் வழிபட்ட தலம் என்று திருக்கழுமலத்தை சிறுகாழியை சொல்றார். அடுத்து அங்க சேவுயரும் தென்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த அவன்பால் நாவியலும் அங்கையோடு நான்முகன் தாழ் வழிபட்ட நலங்கொள் கோயில் சொல்லிட்டு அடுத்தால அந்த ஊரினுடைய சிறப்பு எப்படி சொல்ல, வாவிதோறும், வாவினா நல்ல நீர் ஓடைகள் அல்லது குளம் நீர் இருக்கிற இடம், வாவிதொரும் வன்கமல முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும் கழுமலமே. அங்க அந்த நீர் வளம் எவ்வளவு சிறப்பா இருந்ததுங்கிறத எப்படி ஒரு வார்த்தையில போட்டார்னா, வாவிதொரும் வன்கமலம் முகம் காட்ட, வன்கமலம்னா தாமரை மலர்கள். அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய, அதாவது பெண்கள், அவர்களுடைய முகங்கள் போல இந்த தாமரைகள் மலர்ந்திருந்தன. ஏன்னா நீர் அவ்வளவு சிறப்பா இருக்கு, நிறைய தாமரைகள், அதனால அதெல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கின்ற அழகு எப்படி இருக்குதுன்னாரு. அந்த ஊர் பெண்களுடைய முகம் போலவும், செங்கழு நீர் மலர்கள் அவர்களுடைய வாய்கள் போலவும், கருங்குவளை மலர்கள் அவர்களுடைய கண்கள் போலவும் இப்படி இருக்கேன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு மலர்கள், அது அந்த ஊரு, இது ஞானசம்பந்தருடைய ஒரு பாங்கும் கூட. அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இப்படி என்று சொல்லி இந்த மலர்களை ஒப்பிட்டு காட்டுகிறார்னு என்ன அர்த்தம்னா, பெண்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார்கள்னு அர்த்தம். ஊர் நல்லா இருக்கணும்னா இயற்கையா தேவை நீர்வளம், இன்னொன்னு ஊர் நல்லா இருக்குங்கக்கூடிய ஒரு வெளிக்காட்டுதல், ஒரு ஐடென்டிட்டி. அது எப்படின்னா, அங்க இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள், அந்த ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால சொல்லும் பொழுதே எப்படி காமிச்சார்னா, பூக்களோடு உண்டு. அங்க உள்ள பெண்கள் உடைய முகம் போல தாமரைகளும், அங்கு பெண்களுடைய வாய் போல செங்கழு நீர் மலர்களும், அவருடைய கண்கள் கருமை பொருந்திய கண்கள் போல காவியரும் கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும் கழுமலமே என்று சொல்லி, அப்ப சீர்காழியினுடைய இந்த மேகரா குறிஞ்சி பண்ணல அமைந்த இந்த பதியம் முதல் பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நீர் வளம் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்ற சீர்காழி என்றுதான் ஆரம்பிக்கிறார். இவ்வளவு பூக்கள் பூத்து குலுங்கி சிறப்பு காட்டுகின்றன என்று சொன்னால், அதற்கு அடிப்படையா பின்னாடி என்னன்னா இருக்கின்ற வாவிதோறும்னு தான் சொல்றார். நீர் நிலைகள் தோறும் அப்படி இருக்கின்றன என்று சொல்லி முதல்ல பதிகத்துல, திருக்கழுமலம் பதிகத்துல அப்படிதான் சொல்றார். இரண்டாவதா இருக்கக்கூடிய திருவையாறு பதிகமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அதுலயும் அப்படிதான் சொல்றார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில், வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்றுதான் சொல்ற. இப்ப வலம் வந்த அந்த பாடலே ஒரு அருமையான பாடல் இல்லையா, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். புலனைந்தும் பொறிகலங்கிங்கிறார். அப்படின்னா அந்த மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற அதனால ஏற்படக்கூடிய அந்த புலன்கள் பொறிகளில் விட்டு நீங்க, அதுதான் பொறிகலங்கி. அறிவு அழிந்துட்டு எங்க இருக்கிறோம் என்னெல்லாம் தெரியாம கடைசியா இருக்கிற நிலை, ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிற காலம். அந்த நிலையிலையும் சொல்றாரு, அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி, ஐமேல்னா கபம், கழுத்துல அடைக்குது அந்த கபம், மூச்சுவிட முடியாம அப்படி அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அருள் செய்வான் அமரும் கோயில். நம்மளுடைய மூவர் பெருமக்களும், நால்வர் பெருமக்களுமே, திருமுறை ஆசிரியர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கிறாங்க. அவ்வாறு இழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலையும் வேற யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. டாக்டர்களே எல்லாம் பார்த்துட்டு கடைசியில காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல யார் ஒருத்தர் நம்ம கூட இருப்பாருன்னா ஐயாரப்பர் கூட இருக்கிறாரு. அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இவர் இப்படி சொன்னார். அப்பர் சுவாமிகள் பார்த்தார், சரி
கடைசியில எப்படினாலும் முடிஞ்சு போய்த்தான் ஆகணும். சரி, போகும் பொழுது இங்க இந்த உலகத்துல எல்லாம் நம்ம கூட இருக்கும் பொழுது யாராவது ஒரு இடத்துக்கும் போகும் பொழுது கொஞ்சம் வயசான காலத்துல எல்லாம் கூட போகும்பொழுது துணைக்கு ஆள் வருவாங்க. இப்ப அங்க போகும்பொழுது யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. அப்ப தனியா போறது பயமா இருக்குமேன்னா, இல்ல இல்ல, அங்கேயும் சுவாமி கூட வருவாங்கிறார். குற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் அப்படிங்கிறார். அப்ப குற்றாலத்துறை கூத்தன் கூட வருவான்னு இருக்கும் பொழுது கடைசி நேரத்துல இழுத்துக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்கிறாரு ஞானசம்பந்தர். போயிருச்சு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சுவாமி கூட வருவான்னு. சரி, மேல அங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ முந்தைய முந்தைய பிறவிகள்ல செய்த சில பாவங்கள், அதனால ஒருவேளை நரக தண்டனைன்னு அப்படி ஒருவேளை போய் சிக்கிட்டோம்னா அப்படின்னாரு. சுந்தரர் அங்க வந்தார். இல்ல கவலைப்படாதீங்க, சுவாமி அங்க வந்து உங்களை கூட்டு போயிருவான், கவலைப்படாதீங்க. மடித்தாடும் மடிமைக்கு நன்றி மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமிழ் செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான். நீங்க மூவர் தேவாரமும் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்வார். இங்கே இருக்கும் பொழுது அலமந்த போதாக யமன் பாசக்கயிறை போட்டு அந்த பக்கம் இழுக்கிறான், உலகம் இந்த பக்கம் இழுக்குது. இப்படி அலமந்த காலத்திலும் அஞ்சேல் என்று அருள் செய்வான் ஞானசம்பந்தர். போறதுக்கு அப்புறம் நீங்க கவலைப்படாம கூட போங்க, குற்றாலத்துறை பெருமான் உங்க கூடயே தான் வந்துகிட்டு இருக்கிறாங்கிறாரு. அப்ப அங்க மேல போனதுக்கு அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட சுவாமி அங்கிருந்து தடுத்து ஆட்கொள்வான்கிறார் சுந்தரர். அதனாலதானே ஒரே வார்த்தை சொன்னாங்க, நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையன்னு சொல்லி வச்சாங்கன்னா இப்படி எல்லா தருணங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாட்டு இது. அதனால அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாடனர். அங்க நடனமாடக்கூடிய பெண்கள் ஆட முழவு அதிர, அதனால அங்க உள்ள அந்த வாத்தியங்கள்லாம் ஒலிக்க மலை என்று அஞ்சினர். அதுதான் சொல்றேன். இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா திருவையாறுனுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னா, மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து. சிலமந்தினார், எல்லா மந்தியும் இல்லையா, சிலமந்தி கூட வேடிக்கையா சொல்லுவாங்க. அந்த சிலமந்தி என்னன்னா வெளியூர்ல இருந்து வந்த மந்தி. அங்க உள்ள மந்திகளுக்கு தெரியும் இந்த நடனத்தை பார்த்து இருந்து. அதனால வெளியூர்ல இருந்து வந்த மந்தி தான் மலையோன்னு அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும். முகில் பார்க்கும்னா அப்ப அங்க மேகங்கள் சூழ்ந்து இருக்கு. அதனால இந்த திருவையாறுனுடைய சிறப்பை வந்து சொல்லும் பொழுது மேல பெருமானுடைய சிறப்பு அஞ்சேல் என்று அருள் செய்வான். அவன் இருக்கின்ற அந்த திருவாரூர் ஊர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வந்து வந்து பெண்கள் நடனமாட அந்த சத்தமே வந்து குரங்குகளுக்கெல்லாம் எப்படி ஒரு இதை கொடுத்தது என்று சொன்னால், அது மழை வருகிறதோ வந்து இடி இடிக்கிறதோ பார்த்து, அதனால மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு என்று சொல்லி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சொல்ல ஒரு அருமையான அஞ்சேல் என்று அருள் செய்வான் உயர்ந்த செய்தியை சொல்லும் பொழுதும் மலை என்ற அஞ்சேல் ஞானசம்பந்தருடைய திரு உள்ளம் இந்த 7 பதியங்கள்லயும் மலை அல்லது மேகம்ங்கிறது தொட்டு தொட்டே தான் சொல்லிட்டு போறார். திருமுதுகுன்றத்துல பாடுவார். திருமுதுகுன்றத்து அந்த பதிகத்துல திருமுதுகுன்றத்திலே மேகராகர் குறிஞ்சியில மெய்த்தாறு சுவையும் ஒரு பதிகம். அதுல 2வது பாட்டுல சொல்லுவார், வேதிமிகு குழலியோடு வேடுவனாய் வெங்கானில் விசையன் மேவு போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மலி கடிபொழில்கள் கனிகள் பல மலர் உதிர்த்து கயமுயங்கி மூரி வளங்கிளர் தென்றல் திருமுன்றில் புகுந்துலவு முதுகுன்றமேனர். வேரிமிகு குழலியோடு வேடுவனாய் வெங்கானில், வேறுமிகுனா மரம் நிறைந்த கூந்தலோடு அம்மா, அதனால அவங்களோடு வேடுவனாய் சுவாமி வேடுவனாய் வெங்கானில் விசையன் மேவு போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்து அர்ஜுனனுக்கு அவனுடைய தவத்தையும் பொறையும் மிச்சி அவனோடு போரிட்டு, ஆனால் அவனுக்கு வந்து பின்னர் பாசுபதம் கொடுத்த ஒழிய புராணர் அப்பேற்பட்ட பெருமான் இருக்கின்ற கோயில் திருமுதுகன்றம் என்று ஒரு வரலாற்று நிகழ்வை முதல்ல ஞானசம்பந்தர் ஞாபகப்படுத்துறார். இந்த செய்தியை வந்து அவரு திருக்கோளிலி பதிகத்திலையுமே நிறைய இடங்கள்ல பதிவு பண்றார். வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகளும் நல் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்து கொஞ்சிகளை மஞ்சனவும் கோளிலியம் பெருமானே என்றுதான் வந்து அங்கேயும் சொல்றார். பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்தான் அப்படின்னு செய்தி சொல்றார். அது மாதிரி இங்கேயும் வந்து போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்த அளித்த புராணர் கோயில் சொல்லிட்டு திருமுதுகுன்றத்தினுடைய ஊரை சொல்றார்.
காரின் மலி கடிபொழில்கள் மலையால் செழித்த மனமுடைய சோலைகளில் கனிகளையும் பல மலர்களையும் உதிர்த்து நீர்நிலைகளை பொருந்தி வலிய வளமுடைய தென்றல் காற்று. எப்படியெல்லாம் ஞானசம்பந்தருடைய இயற்கை வர்ணனை பாருங்க. ஆனால அந்த மலர்களையும் உதிர்ந்த நல்ல முதிர்ந்த பழங்களையும் உதிர்த்து தள்ளுகின்ற அந்த தென்றல் காற்று அப்படியே வலிமையாய் வந்து எங்க வந்து சேர்ந்துதான் மூழ்தி வளங்கிளர் தென்றல் திருமுன்றில் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமுதுன்றத்துல எல்லார் வீடுகளுக்குள்ளேயும் அந்த காத்து சேர்ந்துதான். காத்து வந்து அந்த மழையினால வந்து வரக்கூடிய அந்த ஒரு காற்று, தென்றல் காற்று ஏதோ ஆத்தோரத்துல அடிச்சது அங்க மட்டும் இல்லையா, அது சோலைகள்ல இருந்து வந்து சோலைகள்ல இருக்கக்கூடிய முதிர்ந்த நல்ல மலர்ந்த மலர்களை உதிர்த்து நல்ல செழுமையாக கனிந்த பழங்களை உதிர்த்து அப்படியெல்லாம் வந்து வலிமையா வந்த காற்று எங்க வந்தனா வீடுதோறும் வந்து சேர்ந்தது. தர்மபுரீஸ்வரர் உரையில அருமையா எழுதுவார் முதல் திருமுறையில. மழையால் செழித்த மனமுடைய சோலைகளில் என காரின் மலி கடிபொழில்கள், பொழில்கள்னா சோலை, காரின் மலி கடிபொழில்கள் அப்படின்னா மலையால் செழித்த மனமுடைய சோலைகள். என்ன மனம்னாரு? நிறைய பூச்செடிகள், நிறைய வந்து பழங்கள், அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சோலைகள். அந்த சோலையினுடைய பெரிய சிறப்பே அல்லது சோலை அவ்வாறு இருப்பதற்கு இன்றியமையாத தேவையே என்னன்னா நல்ல மழை வளம். அதனால் சொல்ற காரின் மலியினர். அதனால மலையால் நல்ல மழையால் செழித்த மனமுடைய சோலைகளில் கனிகளையும் பல மலர்களையும் உதிர்த்து நீர்நிலைகளை பொருந்தி என கயமுயங்கி அப்படின்னாரு. கயம்னா குளம், அதனால அதையும் தாண்டி வருதான் அந்த தென்றல் நீர். அதனால நீர்நிலைகளை பொருந்தி வலிய வளமுடைய தென்றல் காற்று அழகிய வீடுகள் தோறும் புகுந்து உலவும் திருமுதுகுன்றம் என்று ஞானசம்பந்தர் வந்து வீடுல நல்ல தென்றல் காற்று அடிச்சுன்னா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார்கள். வந்து உண்மையிலே இந்த கோடை காலத்துல வெயில் சுட்டரிக்கிற காலத்துல இந்த பதியத்தெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். சுழலார் வெயில் சுட்டிடும் போதும் திருவையார் பதியத்துல அப்பர் சுவாமி வந்து. அதனால அந்த வெயில் சுடுகின்ற அந்த காலத்துல எல்லாம் நமக்கு யார் துணையா இருப்பான்னா சுவாமி தான் இருக்கிறான். சுவாமியை நம்ம அடையிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த திருமுறைகளை சிந்திக்கிறது தான். அதைத்தான் வந்து இப்போ எடுத்திருக்கிறார்கள். அதனால வேரி மிகு குழலியோடு வேடுவனாய் வெங்கானில் விசையன் மேவு போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மலி கடிபொழில்கள் கனிகள் பல மலர் உதிர்த்து கயமுயங்கி மூரி வளங்களர் தென்றல் திருமுன்றில் புகுந்துறவு முதுகுன்றமே என்று முதுகுன்றத்துல. அடுத்தல திருவெளிமிழலை பதிகத்துல அங்கேயும் திருவெளிமிழலையில ஒரு பதிகம் மேகராக குறிஞ்சியில வந்து ஏரிசையும் படவால் என்று பதிகம். அதுல 4வது பாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஒரு அருமையான சித்தாந்த செய்தியை உள்ளடக்கிய பாட்டு. அதுலயும் இந்த மலையும் இந்த செழுமையும் பேசுறார். உரைசேர் 84 நூறாயிரமாம் யோனிபேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரைசேரும் முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட விரைசேர் பொன் இதழிதர மென்காந்தல் கையேற்கும் இளலையாமே என்று திருவிழமலனுடைய சிறப்பை சொல்றார். உரைசேர் 84 நூறாயிரமாம் யோனிபேதம், 4 வகை பிறப்புல 7 வகை தோற்றங்கள். அதுல எல்லாம் வந்து சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது 84 நூறாயிரம் யோனிபேதம்னு வந்து அருளாளர் சொல்லி வச்சாங்க. அதுக்கு மேல அது யாராலையும் எப்படி என்னெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா மனிதர்கள் மானுடர்கள் என்று சொன்னால் 9 லட்சம் வகைங்கிறார். ஊர்வன 11, மானுடம் 9, நீர்வாழ்வன பரப்பன நடப்பன அத விலங்குகள் எல்லாம் 10 10 10, தேவர்கள் 14, தாவரங்கள் 20, ஆக மொத்தம் 84 நூறாயிரம். அதைத்தான் பின்னாடி வந்து சிவபிரகாசமும் அது அப்படியே வந்து சொல்லுது, சாத்திரங்கள் சொல்லுது. அதெல்லாம் முதல்ல நமக்கு சொல்லி வச்சு ஞானசம்பந்தம். உரைசேர் 84 நூறாயிரமாம் யோனிபேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயிலார். படைத்ததோடு விட்டுறல, கூடவே இருக்கிறான். அதனால வந்து எப்படி சுவாமி வந்து கூடவே வந்து உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில்
அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமான் இருக்கும் கோயில் திருவிழிமலையை சொல்லிட்டு அந்த ஊரை சொல்றார். வரை சேரும் முகில் முழவன் அப்படின்னா அந்த மேகங்கள் எல்லாம் முழவன்னா மேகத்திலிருந்து வர்ற சத்தம் அப்படின்னா மலைக்கு முன்னாடி இருக்கிற இடி மின்னல். வரை சேரும் முகில் முழவ அதை கேட்டு மயில்கள் பல நடமாட. அதுக்கு முந்தைய பாட்டுல தென்றல் வீடுதோறும் வந்து உலாவும்னு திருமுதுன்றத்துல சொன்னார். அப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள்னு தெரியுது மழை வரும் பொழுது, தென்றல் வரும் பொழுது. இப்ப இந்த திருவெளிமலையில என்ன சொல்றாரு, ஏனைய உயிர்களும் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார். மயில்கள் மகிழ்ச்சியாக நடனமாடி கொண்டிருக்கிற மழை வருவதைக் கண்டு. முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டுகள் எல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கின்றன. விரைசேர் பொன்னிதழி தர மென்காந்தல் கையேற்கும் மிளலையாமே என்று சொல்லி திருவிழைமிழலையினுடைய சிறப்பை, பெருமானுடைய சிறப்பு 84,100,000 யோனிபேதமாம் உயிர்களுக்கெல்லாம் உயிருக்குயிராய் நின்று அவர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமான் என்று சொல்லிட்டு அந்த ஊரினுடைய செழுமை எப்படின்னு சொன்னால் வரை சேரும் முகில் முழவ அப்படின்னா அந்த மேகங்கள் ஒலி எழுப்ப அதை கண்டு அந்த மயில்கள் பல நடமாட வண்டு பாட விரைசேர் பொன்னிதழி தர மென்காந்தல் கையேற்கும் இளலையாமே என்று திருவிழிமலை பதிகத்தில் குறிப்பிடுறார். 133வது பதிகம் கச்சி ஏகம்பம், வெந்த வெண்பொடியின் பதிகம். அதுல கடைசியில திருக்கடை காப்புல சொல்லும் பொழுது காஞ்சி பெருமையை அந்த ஒரு இயற்கையோடு வச்சு சொல்ற. ஏறினார் பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்ப மேயவனை காரினார் மணிமாடம் ஓங்கு கழுமல நன்னகருள் பாரினார் தமிழ் ஞான சம்பந்தன் பரவிய பத்துமல்லார் சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடும் சேர்பவரேன. ஏறினார் பொழில்கள் சூழ்ந்தல, ஏறினா அழகு நிறைந்த சோலைகள்னு அர்த்தம். அழகு நிறைந்த சோலைகள்ல என்ன அர்த்தம், செழுமையாக வளர்ந்து நின்று பூக்களையும் பழங்களையும் தருகின்ற சோலைகள். அப்படி பூத்து குலுங்குகின்ற சோலைகளா இருக்கணும்னா என்ன அர்த்தம், நீர்வளம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கணும் அங்க. அதுதான் சோலைக்கு அழகு. அதனால ஏறினார் பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்பம்னு. ஆனா அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற கச்சி ஏகம்பம் என்று கச்சியினுடைய பெருமையை சொல்வது. ஏறினார் பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்பம் மேயவனை காரினார் மணிமாடம் ஓங்கு கழுமல நன்னகருள், அது சிறுகாழியைச் சேர்ந்த. பாரினார் தமிழ் ஞான சம்பந்தன் பரவிய பத்துமல்லார், இந்த பத்தை பாடுகிறவர்கள் சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடும் சேர்பவரே என்று ஒரு மேய சொன்னார். அங்க கூட ஏறினார் பொழில்கள் சூழ்ந்தங்கிறது அழகான சோலைகள்னு இந்த தலை சீர்காழியை சொல்லும் பொழுது காரினார் மணிமான், காரினார்னா மேகங்கள் கவிந்தனர். அதனால இந்த பதிகங்கள் எல்லா இடத்துலயுமே ஞானசம்பந்த பெருமான் மழை என்றும் மேகம் என்றும் நீர் வளம் என்றும் பொழில் சோலைகள் என்றும் இப்படி எல்லாம் ஒரு சிறப்பை சொல்லிக்கொண்டேதான் அமைத்திருக்கிறார். அதனால இந்த உண்மையா சொன்னா இந்த பாடல்களை பாடும் பொழுதே ரொம்ப குழு குழு குழுன்னு தான், ரொம்ப குழுமையாத்தான் இருக்கும். அப்படித்தான் அவர் பாடி அமைத்திருக்கிறார். திருப்பரியலூர் வீரட்டத்துல 134வது பதிகத்துல கருத்தன் கடவுள் பதிகம், அதுலயும் 4வது பாட்டுல சொல்வார். நரையார் விடையான் அலங்கொள் பெருமான் அரையார் அரபம் அழகா அசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை விரட்டத்தானேன்னு. நரையார் விடையான், நரைன வெண்மைன்னு அர்த்தம். நரையார் விடையான்னா வெண்மையான இடபவாகத்தை உடையவன். நரையார் விடையான் அலங்கொள் பெருமான் அரையார் அரவம் அழகா அசைத்தான், தன்னுடைய அறையிலே அவன் பாம்பை கட்டியவன், பாம்பை கொண்டவன். அரையார் அரவம் அழகா அசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில். திரையார் புனல்னா அலைகள் அடித்து கொண்டிருக்கின்ற நீர். திரையார் புனல் சூழ் திருப்பரியலூர்னா அந்த ஊரே அப்படியே அலை அடித்து கொண்டிருக்கின்ற அளவிலே நீர் சூழ்ந்திருக்கின்ற திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை விரட்டத்தானேனர். விரையார்னா நல்ல மனம் பொருந்திய மலர்கள் இருக்கின்ற நரைகொண்ட மலர்தூவி விரையளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்யன்னு தான் ஞானசம்பந்த பாடுறார். அதுதான் இங்கே திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை விரட்டத்தானேன்னு சொல்லி நல்ல நீர்வளம் சூழ்ந்து இருக்கின்ற திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை நல்ல மனம் மிகுந்த மலர்கள்
அணி சேர்க்கின்ற சோலைகளுக்கு அங்கு இருக்கின்ற வீரட்டத்து பெருமான். அவன் யாருன்னு சொன்னால் நரையார் விடையான் அலங்கொள் பெருமான் அரையாறு அரவம் அழகா அசைத்தான் என்று சொல்லி அந்த பெருமானுடைய பெருமையையும் அவன் இருக்கின்ற இடத்தை சொல்லும் பொழுதுமே அங்கு நீர்வளம் இருக்கின்ற சிறப்பை காட்டுறார். திருப்பராய்த்துறை பதிகம் 135வது நீர் சேர்வதோர் மேனியர். அங்கேயும் 2வது பாட்டிலே சொல்றார், கந்தமா மலர்கொன்றை கமல் சடை வந்த பூம்புனல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்தமில்ல வடிகளேனர். கந்தமா மலர்கொன்றை கமல் சடை, அது பெருமானுடைய சடை. நல்ல வாசம் பொருந்திய கொன்றை மலர்களை தலையிலே கொண்டவன். வந்த பூம்புனல் வைத்தவர், புனல்னா கங்கை, இதெல்லாம் பெருமானுடைய உருவ அழகு. கந்தமா மலர்கொன்றை கமல் சடை வந்த பூம்புனல் வைத்தவர், அப்பேற்பட்ட பெருமான் இருக்கின்ற திருப்பராய்த்துறை. பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறையினர். பைந்தன் மாதவின்னா பசுமையான குளிர்ந்த குறுக்கத்தி கொடிகள் சூழ்ந்த, பசுமையான குளிர்ந்த குறுக்கத்தி கொடிகள் அப்படின்னா அது இருக்கணும்னா அந்த இடம் நல்ல நீர்வளம் உடையதா இருக்கணும். அதனால பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்தமில்ல வடிகளே என்று சொல்லி திருப்பராய்த்துறையில சொல்ற. இப்படி 7 பதிகங்கள் மேற்குறிஞ்சியில நமக்கு கிடைச்சது. அந்த 7 பதிகங்களும் நான் முதலே சொன்னது போல மழை வேண்டி எங்கேயும் ஒரு அற்புத பதிகமாக அமையவில்லை என்று சொன்னாலும் கூட பெருமானை அவர்கள் வழிபாட்டு பாடல்களாக அந்தந்த தலங்களிலே ஞானசம்பந்தர் எழுந்தருளிய காலத்து திருக்கோயில் சென்று பெருமானை பணிந்து இறைஞ்சி ஏத்திய இந்த பாடல்கள்ல பெருமானுடைய திருவுள்ளம், ஞானசம்பந்தருடைய கருணை, அதனால என்ன வந்திருக்குன்னா அது மேல குறிஞ்சில் அமைந்த அந்த பதியங்கள்ல ஆங்காங்க நான் ஒரு பதிகத்துக்கு ஒரு பாடலும் ஒரு அறிமுகம்ங்கிறதுக்காக இப்படி எடுத்து தொட்டு காட்டினேன். இன்னும் நிறைய பாடல்கள்ல மேகம் தவறாமல் பொழிகின்ற அழகும், அந்த மழை முறையாக அமைவதும், அந்த நீர்வள பெருக்கினாலே சோலைகள் சூழ்ந்து அதனால் தென்றல் உலவுகின்ற அந்த நகரமாகவும், அந்த நீர் வளம் இருப்பதனாலே பழனம் என்று சொல்லக்கூடிய வயல்கள் மிக செழித்து அதனால் நெல் முதலிய கதிர்கள் எல்லாம் மிக சிறந்து ஓங்கி வளர்ந்த ஒரு அமைப்பும், அதனால் என்ன ஆகுதுன்னா தானியங்கள் மிக செழித்து இந்த அங்கு இருந்த உயிர்கள் எல்லாம், மானுடர்கள் மட்டுமில்ல, அங்கு இருந்த உயிர்கள் எல்லாம் பெருமானுடைய கருணையினாலே மகிழ்ந்து இருக்கின்ற ஒரு வாய்ப்பை ஞானசம்பந்தர் நமக்கு படம் பிடித்து காட்டுறார். அதை இந்த கோடை காலத்திலே பொதுவாக வெயில் அதிகமா இருக்கிறது என்று நாம் சிரமப்படுகின்றோம். சில இடங்களில் எல்லாம் நீர் பஞ்சமெல்லாம் கூட அனுபவிக்கிறோம். அந்த நிலையெல்லாம் மாறி பெருமானுடைய திருவருளை நாம் முழுமையாக பெற அதற்காகவே திருமுறைகளை தந்த இந்த ஆசிரியர்களுடைய திருவடிகளை வணங்கி ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த 7 பதிகங்களையும் இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களிலே முறையாக நல்ல சீர்மிகு ஓதுவா மூர்த்திகளுடைய துணையோடு அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த பதிகங்களை எல்லாம் பாடி நிச்சயமாக நாம் மழை பெறுவோம். நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை அது சொந்தமா உள்ள செய்தினாலும் பதிவு பண்ண விரும்புறேன். நேற்றைக்குத்தான் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய லாவண்யா அம்மா இதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது என்னுடைய பேத்தி இங்க ஜெர்மனியில, அவளுக்கு ஒரு 5 வயசு தான் இது, அவளுக்கு நான் அவளுக்கு சில திருமுறைகளை ஏற்கனவே கொஞ்சம் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த புலனைந்தும் பொறிகலங்கி பாட்டை நான் சொல்லிட்டு அப்போ அவளுக்கு சொன்னேன், இந்த பாட்டை முறையா பண்ணோடு பாடினா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னேன். அவ பாடி முடிச்ச உடனே மழை பெய்யல அப்படின்னு கேட்டா. அப்புறம் நான் சொன்னேன், உடனே சிரிச்சுட்டு, அது முறையா பண்ணோட பாடணும், தாத்தாக்கு அப்படிலாம் பாட தெரியாது, ஆனா அதெல்லாம் செஞ்சா அதுன்னு சொல்லி என்ன பண்ண உடனே அதை யூடியூப்ல இருந்து மூத்த ஓதுவாமூர்த்திகள் பாடிய பாங்கு அவளுக்கு காமிச்சு கொடுத்தேன். அதை கேட்டா. இது நடந்தது ஜெர்மனிய நேரத்துல இரவு கிட்டத்தட்ட ஒரு 8:30 9 மணி. நான் இப்ப சொல்லி வச்சேன், இப்ப நம்ம பாடிட்டோம் இல்லையா இரவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வச்சேன். காலையில ஏதாவது வெளியே ஈரமா இருக்கிறத காட்டி ஏமாத்திடலான்னு. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இரவு நான் அங்க தங்கி இருக்கிற இங்க பிரவுன்ஸ்விக் இந்த இடத்துல இன்னைக்கு காலையில லேசா மழை.
அவ எந்திரிச்சு வரும் பொழுது அங்க மழை பெஞ்சுது. அவ உடனே அவங்க அம்மாட்ட, தாத்தா சொன்னால அந்த பாட்டு பாடினோடனே இன்னைக்கு மழை பெய்து பாருமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இது ஒரு சொந்த நிகழ்வா இருந்தாலும் நான் இதை இங்கு பதிவு செய்வதற்கு காரணம் என்னன்னா, இது போல குழந்தைகளுக்கு திருமுறைகளுடைய பெருமைகளை நாம் சொல்லி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்றும், அது அவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த மாதிரி நிகழ்வுகளிலே அவர்களையும் ஒருமுகப்படுத்தி காட்டினால்தான் அதை அவர்கள் எளிமையாக புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அந்த செய்திக்காகத்தான் இது ஞானசம்பந்த பெருமானுடைய கருணையும் பெருமானுடைய திருவருளும். அதனால அதை இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய நம்பி ஆரூரன் இலக்கிய ஆய்வு மன்றம் சிங்கப்பூர்ல இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிகங்களையும் சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை திருவருளாலும் குருவருளாலும் நாமும் எல்லோரும் அதை பாடி வரக்கூடிய காலங்களிலும் இந்த திருமுறை தொடர்போடு இருப்போம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அந்த அமைப்புக்கும் அமைப்பை சேர்ந்த பெரியவர்களுக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் கேட்டு சிறப்பிக்கின்ற உங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.